வணக்கம். திடீரென அதிமுக பெண்ணுக்கு போன் போட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அதிர்ந்து போன எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவற்றின் பலன்கள் மக்களை சரியான முறையில் சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் நீங்கள் நலமா என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் இன்று பயனாளிகள் பலரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கால் மூலம் பேசியுள்ளார். அப்போது அரசின் உதவித்தொகை எந்த தேதியில் கிடைக்கிறது, வங்கி மூலம் கிடைக்கிறதா, தபால் நிலையம் மூலம் வருகிறதா, எதற்காக இந்த தொகையை பயன்படுத்துகிறீர்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் எப்போது வருகிறது, திருப்திகரமாக இருக்கிறதா உள்ளிட்ட கேள்விகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுப்பினார். குறிப்பாக ஒரு பயனாளியிடம் பேசும்போது சமீபத்தில் நடந்த விபத்து சிகிச்சை நல்லபடியாக முடிந்ததா, தற்போது எப்படி இருக்கிறீர்கள் உள்ளிட்ட கேள்விகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். பின்னர் மாற்றுத்திறனாளிகள் சிலரிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை சரியாக கிடைக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார். குறிப்பாக கட்சி பாகுபாடின்றி பயனாளிகள் அனைவரிடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போன் போட்டு பேசினார். அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போன் போட்டு பேசியதில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பயனாளர்கள் பலரும் இருந்திருக்கக்கூடும். இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேசிய அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், நீங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் குடும்பத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். சிலரிடம் வாய்ஸ் கால் மூலமாகவும் சிலரிடம் வீடியோ கால் மூலமாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் பேசியது கவனிக்கத்தக்கது. தான் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அனைவரிடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் எளிமையாகவும் கலகலப்பாகவும் பேசினார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது இது போன்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டங்களை அப்படியே விட்டுவிடாமல் அவ்வப்போது இது போன்று கிராஸ் செக் செய்வதன் மூலம் அதிகாரிகளும் துரிதமாக வேலைப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயலுக்கு பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். முக்கியமாக மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பயனாளர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற திட்டங்களுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். அதாவது நீங்கள் நலமா எனும் திட்டத்திற்காக பிரத்யேகமான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் துறைவாரியாக அரசு செயல்படுத்தும் திட்டங்களின் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த இணையதளம் வாயிலாகவும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் அரசுக்கு தெரியப்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. திடீரென மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்து பயனாளிகளிடம் வீடியோ கால் மூலம் பேசி தெரிந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.